கலிலேயாவில் இயேசுவின் பிரசங்கம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து கலிலேயா எங்கும் சுற்றி நடக்கிறார். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசிக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பரலோக ராஜ்யம் கிருபையுள்ளது, மகிமையுள்ளது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகும். பரலோக ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். தமது ராஜ்யத்தின் காணியாட்சிக்கு உட்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து பாதுகாத்து பராமரிக்கிறார். ஜெப ஆலயங்களில் இயேசு உபதேசிக்கிறார். இவர் ஜெப ஆலயங்களில் மாத்திரம் உபதேசித்தார் என்று கூற முடியாது. அதிகமாக ஜெப ஆலயங்களில் உபதேசித்தாலும் ஜெப ஆலயங்களுக்கு வெளியிலும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் உபதேச ஊழியத்திற்கு ஜெப ஆலயம் ஏற்ற ஸ்தலமாகும். இங்கு ஞானமானது நின்று கூப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து தமக்கு வசதியான இடத்தில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு மற்ற இடங்களுக்கு போகாமல் ஒரே இடத்தில் இருந்துவிடவில்லை. அவர் கலிலேயா எங்கும் சுற்றி நடக்கிறார். ஒவ்வொரு இடத்திற்கு போகும்போதும் அங்குள்ள ஜனங்களிடம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவதற்காக கிருபையோடும் பொறுமையோடும் காத்துக் கொண்டிருக்கிறார். தம்மிடத்தில் வருகிறவர்களை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி அலைகிறார். கிறிஸ்துவை போல இக்காலத்து ஊழியக்காரர்கள் யாவரும் சோர்வடையாமல் ஓய்வின்றி பிரயாணம் செய்து ஊழியம் செய்ய வேண்டும். தமது ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக நின்று ஓய்வில்லாமல் ஊழியம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பின்பு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்குகிறார். மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சகல வேதனைகளையும் குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவால் குணப்படுத்த முடியாத கொடிய வியாதி என்று எதுவும் இல்லை. உலகத்தின் பார்வைக்கு சில காரியங்கள் முடியாததாக இருக்கலாம். ஆயினும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் பிசாசு பிடித்தவர்களையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஒருவருடைய சரீரத்தில் சந்திர ரோக வியாதி வரும்போது அந்த சரீரம் மிகவும் பலவீனம் அடைந்துவிடும். திமிர்வாதத்தினால் சரீரத்திலும் மனதிலும் பலவீனம் உண்டாகும். பிசாசு பிடித்தவர்களை பிசாசுகள் ஆளுகை செய்யும். தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட இந்த வியாதியஸ்தர் அனைவரையும் இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குகிறார். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் செல்கிறார்கள். இவர்கள் கலிலேயாவில் இருந்தும் தெக்கப்போலியில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் யூதேயாவில் இருந்தும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்தும் வந்தவர்கள். எருசலேம் யூதேயா ஆகிய இடங்கள் கலிலேயாவில் இருந்து வெகு தூரத்தில் உள்ளவை. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆகையினால் எல்லா இடங்களில் இருந்தும் திரளான ஜனங்கள் வந்து இயேசுவுக்கு பின் செல்கிறார்கள். மற்றவர்கள் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும் போது நாம் இயேசுவை நாடி போகிறோம். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி வியாதிகளை சுஸ்தமாக்குகிறார். இதை கண்டு கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மற்றவர்களிடம் வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஜனங்களை அழைத்து வருவதற்கு எல்லா உபாயங்களையும் பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்கள் ஒருவரும் ஒருபோதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் வெறுமையாக திரும்பிச் செல்வதில்லை. தாங்கள் எதிர்பார்த்ததை விட ஜனங்கள் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்.
இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தரை குணப்படுத்துகிற போது அங்கு அற்புதம், இரக்கம், ஆச்சரியம் ஆகியவை நிரம்பி இருக்கிறது. ஒரு வியாதியை இயேசு கிறிஸ்து குணப்படுத்தும் போது அங்கு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பிதாவாகிய தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். இயற்கையின் மூலமாக நடைபெறாத காரியங்களை இயேசு கிறிஸ்து அற்புதமாக நடத்தி காண்பிக்கிறார். அற்புதங்களை கண்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று சாட்சி பகர்கிறார்கள். தன்னுடனே தேவன் இராவிட்டால் ஒருவனும் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யான் என்று அவரை குறித்து சாட்சி பகருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேச ஊழியமும் சொஸ்தமாக்கும் ஊழியமும் இணைந்து நடைபெறுகிறது. இயேசுவின் உபதேச ஊழியத்தை அவருடைய சொஸ்தமாக்கும் ஊழியம் உறுதி பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை இங்கு செய்யவும் உபதேசிக்கவும் ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் மனுஷர் மீது அவர் காண்பிக்கும் இரக்கம் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து செய்யும் அற்புதங்களின் மூலமாக வியாதிகள் குணமடைகிறது. இந்த குணமாதல் வியாதியஸ்தர்களுக்கு ஆசீர்வாதங்களாகும். இயேசு தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வியாதிகளை குணப்படுத்துகிறார். வியாதியஸ்தர்களை காணும்போது அவர் மனதுருகுகிறார். இயேசுவின் ஊழியத்தில் அன்பும் கிருபையும் இரக்கமும் வெளிப்படுகிறது. ஜனங்களை தமிழத்தில் ஈர்ப்பதற்காக அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நன்மை செய்கிறார். இயேசுவின் ஊழியம் அனைத்துமே அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பை பார்த்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து அவருக்கு பின் செல்கிறார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் இயேசு அவர்களை தம்மிடத்தில் இழுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நடப்பிக்கிற அற்புதங்கள் எல்லாமே பெரிய காரியங்களாகும். அதே சமயத்தில் அவை நன்மையான காரியங்களும் ஆகும். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களின் மூலமாக அவருடைய உபதேச வார்த்தைகள் மெய்யானவை என்று உறுதி பண்ணப்படுகிறது. அவருடைய கிரியைகள் அனைத்துமே கிருபையும் இரக்கமும் நிறைந்ததாக இருக்கிறது. இயேசு தமது பிதாவினால் அநேக நற்கிரியைகளை அவர்களுக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணப்படுத்துவதன் மூலமாக அவருடைய தெய்வீக ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. சரீர வியாதிகளை குணப்படுத்தும் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வியாதிகளையும் குணப்படுத்துகிறார். பாவத்தின் விளைவினால் சரீரத்தில் வியாதியும் வேதனையும் உண்டாகிறது. அதுபோல பாவம் செய்யும் ஆத்மா சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் போக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனுஷனை விட்டு அவனுடைய பாவமும் சாபமும் நீக்கப்படும் பொழுது அவன் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சொஸ்தமாக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து நமது குற்றம், குறைகள், பாவங்கள் ஆகியவற்றை மன்னித்து நமது நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார். இவற்றை தேவ நாம மகிமைக்காகவும் நம்மீது அவருக்குள்ள அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் செய்கிறார். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். பிரயாணம் செய்து சுவிசேஷ ஊழியம் செய்த முதலாவது மிஷனரி இயேசு கிறிஸ்துவே. தமது ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை செய்தார். அவையாவன: உபதேசித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். சீரியா 10 பட்டணங்கள் கொண்ட மாவட்டம். இதன் தலைநகரம் தமஸ்கு.